நம்ம இப்ப பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சிக்கு ரொம்பவே பக்கத்துலயும், அதே மாரி விலை கொஞ்சம் கம்மியான விலையில ஓரளவுக்கு நல்ல வாடகை வர்ற மாரி ஒரு அருமையான ரெண்டல் பர்ப்பஸ் வீடு சேலுக்கு பார்க்குறோம். இந்த வீடு நம்ம பொள்ளாச்சிக்கு தெற்கு சைடு நீங்க ஆழியார் போற ரோட்ல தங்கம் தியேட்டர் ஏரியாவுல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சைட்டு பார்த்தீங்கன்னா 4 சென்ட்டு தெற்கு பார்த்த சைட்டு. அது பஞ்சாயத்து அப்ரூவ்ட் சைட்ல வீடு உங்களுக்கு தெற்கு பார்த்து 2 வீடு, கிழக்கு பார்த்து 2 போர்ஷனா கட்டியிருக்காங்க. கீழ வந்து 2 போர்ஷன் இருக்கு. இது ஒரு போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு ஹால் குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பெட்ரூம். அது வந்து கொஞ்சம் பெருசா குடுத்துருக்காங்க. அத வந்து நீங்க ஒரு பார்ட்டிஷன் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொசைக் போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பெரிய ஹாலாவே இருக்கு. பெட்ரூமாவே இருக்கு. இத நீங்க பார்ட்டிஷன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கிச்சன் குடுத்துருக்காங்க. வீடும் பார்த்தீங்கன்னா, மண்ல கட்டின வீடு. வீடு கட்டி குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு கொஞ்சம் மேல தான் இருக்கும். இருந்தாலும் வீடு செவுரு எல்லாமே எந்த வெடிப்பும் இல்லாம குவாலிட்டியா பக்காவா இருக்கு. நல்ல தண்ணி கனெக்ஷன் வீட்டுக்குள்ளேயே தனியா 2 நல்ல தண்ணி கனெக்ஷனும் இருக்கு. இது அடுத்த போர்ஷன் பார்த்து சேம் அதே மாரி தான். இதுல ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு ஹாலும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெட்ரூம், கிச்சன் குடுத்துருக்காங்க. நம்ம இதுலருந்து கிச்சன் இந்த பெட்ரூம்லருந்து அவுட்டர் டாய்லெட் போறதுக்கு இதுல ஒரு வழியும் குடுத்துருக்காங்க. இதுலருந்து வெளிய போனீங்கன்னா டாய்லெட், பாத்ரூம் பக்கத்திலேயே இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு, நல்ல ஒரு வாடகை வருமானம். ஏன்னா, நம்ம கையில இருக்க அமௌண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, நல்ல ஒரு வாடகை வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராப்பர்ட்டி. ஏன்னா, மெயினா டவுனுக்கு ரொம்பவே பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வெளியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாய்லெட், அவுட்டர் பாத்ரூம் குடுத்துருக்காங்க. தண்ணி தொட்டி எல்லாமே வெளியில குடுத்துருக்காங்க. இதே மாரி மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 போர்ஷன் இருக்கு. அது இத விட சின்னதா இருக்கும். ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமோட இருக்கும். மெயினா வந்து பொள்ளாச்சி டவுன்னா தங்கம் தியேட்டர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்களுக்கு வந்து பேக்கரிஸ், ஹோட்டல், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் ஷாப் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. பஸ் உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு பஸ்ஸும் இருக்கு. இந்த மேல பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்கு. இதுல வந்து ஒரு பெட்ரூமும், ஒரு கிச்சனும் குடுத்துருக்காங்க. மேல வீடு கட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷம் கம்மியா இருக்கும். கீழ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஒரு மேல எல்லாம் வந்து ஒரு அளவான ஃபேமிலி குடியிருக்கலாம். பேச்சுலர்ஸ் இல்ல ஒரு அளவான ஃபேமிலி குடியிருக்கலாம். கீழ வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியே குடுத்துறலாம். இதுலயும் வெளிய பார்த்தீங்கன்னா, அவுட்டர் டாய்லெட் எல்லாமே குடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 45,00,000. இவங்க டோட்டலா 4 சென்ட் இடம் இந்த வீட்டோட சேர்த்து வாடகைக்கு அப்படின்னு குடுத்தீங்கனாலே ஏறக்குறைய ஒரு 15,000 20,000 கண்டிப்பா வாடகை வந்துரும். ஏன்னா மினிமம் இந்த ஏரியால ஒரு 6,000 7,000 கம்மியா வாடகையே கிடையாது. அந்த மாரி ஏரியாவுல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரூ. 45,00,000 ஃபைனல் ரேட் கேட்குறாங்க. நீங்க வீட்ட நேர்ல வந்து பாருங்க. வீடு, ஏரியா புடிச்சது நம்மளுக்கு ஒரு வருமானம் டீசென்ட்டா வரும்னு நெனச்சீங்கன்னா, நல்ல ப்ராப்பர்ட்டி. இவங்க சொல்ற ரேட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி வேணுமோ பேசி குடுத்துடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.